எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த உலகம் பலவான்களை மதிக்கும், இரக்கம் உள்ளவர்களை ஏளனம் பண்ணும். இரக்கமுள்ளவர்களை ஞானவான்களாய் யாரும் கருதுவதில்லை. அவர்களை யாரும் பெரிதாக ஒரு பொருட்டாய் எண்ண மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கூறுகிறார். ஒருவர் இரக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா காரியங்களிலும் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரக்கம் உள்ளவர்கள் தனக்கு வரும் பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் பொறுமையாய் தாங்கிக் கொள்வார்கள். சகிப்புத்தன்மை அவர்களிடம் இருக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது: ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு என்று. இரக்கம் உள்ளவர்கள் மனதுருக்கமுள்ளவர்களாயிருப்பார்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்ய முன்வருவார்கள். ஞானமில்லாமல் நடப்பவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்து மேலும் ஞானமற்றவர்கள் ஆக்கிவிடாமல் அவர்கள் மீது பிரியப்பட்டு அவர்களுக்கு கற்றுத்தந்து கவனமாய் பேசவும் நடக்கவும் வழிவகை செய்வார்கள். பாவத்தில் விழுந்து கிடப்பவர்களை தூக்கி எடுத்து பாவத்தின் விளைவுகளை எச்சரித்து எடுத்து கூறி அவர்களுக்கு வாழ வழிவகை செய்வார்கள். சங்கீதம் 41:1 தாவீது பாடுகிறார்: இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இரக்கமுள்ளவர்கள் தேவனுடைய சுபாவத்தை தரித்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்பவர்களாகவே இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவநாமம் மகிமைப்படுகிறது. இந்த உலகத்தில் தூய்மையான, பரிசுத்தமான, சந்தோஷமான காரியம் ஒன்று உண்டு என்றால் அது நன்மை செய்வதுதான். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பது வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம். இரக்கம் உள்ளவர்கள் தேவைப்படுகிறவர்களுக்கு இரக்கம் காண்பித்து உதவி செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மற்றவர்களுடைய இரக்கம் தேவைப்படும். எல்லா காலத்திற்கும் நாம் ஒரே மாதிரியாக இருப்போம் என்று சொல்லிவிட முடியாது. இப்போது இரக்கம் காண்பித்து உதவி செய்தால் நமக்கு தேவைப்படும் காலங்களில் பிறருடைய உதவி தானாக கிடைக்கும். சங்கீதம் 18:25 தாவீது இவ்வாறாக பாடுகிறார்: தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் என்று. இரக்கம் உள்ளவர்கள் சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக இரக்கம் செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது. மெய்யான மனதுருக்கம் அவர்களுக்கு இருக்கு. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளதை பார்க்கலாம்: மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இரக்கமுள்ளவர்கள் மனத்தாழ்மையாய் நடப்பார்கள். தேவனுக்கு முன்பாக பெருமை, மனமேட்டிமை எல்லாவற்றையும் களைந்து போட்டு தாழ்மையாய் வாழ்வார்கள். நவீன காலங்களில் இரக்கம் பெறுவர்களை ஒரு பலவீனராக கருது. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும் பொழுது தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கும் என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்து கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாடுவோம். ஆமென்.